கம்ப்ளீட் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நடந்துட்டு இருக்க அரசியல் நிகழ்வுகளை பத்தி பத்திரிகையாளர் கார்த்திக் சார் கிட்ட அவருடைய கருத்துக்களை கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ லாஸ்ட் வீக் கூட நம்ம ஒரு விஷயத்தை பத்தி ரொம்ப டீப்பா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். எல்லாருமே தான் டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ அரசியல்ல பார்த்தீங்கன்னா ஆட்சி காலத்துல பதவியும் சரி ஆட்சியும் சரி நிரந்தரம் இல்லைன்றத ஒரு எடுத்துக்காட்டாக இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. பார்த்தீங்கன்னா திரு பொன்முடி அவர்களையும் செந்தில் பாலாஜி அவர் 2வது முறையாக ராஜினாமா செய்யப்பட்டிருக்காங்க. உங்களுடைய கருத்துக்கள்? இல்லை, அன்னைக்கு நம்ம சொன்னோம் எல்லாருடைய கருத்துமே அதுதான். எப்படியும் இவங்க டிசைன் பண்ணி தான் தீரணும்னு தெரியும். ஒருத்தருக்கு வந்து டெட்லைன் திங்கக்கிழமை அப்படிங்கிறது இன்னைக்கு ஒருத்தருக்கு டெட்லைன். கோர்ட்டில் வந்து இன்னைக்கு காலையில் கோர்ட்டுக்கு வந்து தகவல் தெரிவிக்கணும் ராஜினாமா செய்து விட்டார் அப்படின்ட்டு. இல்லைன்னா கோர்ட்டு ஜாமீனை கேன்சல் பண்ணிடும். அன்னைக்கு சொல்லியிருந்தபடி அதுதான் பொசிஷன். அதனால அவங்க நேற்று ராத்திரியே என்ன பண்ணாங்கன்னா ராஜினாமா செய்து விடுவிக்கப்பட்டாங்க. பொன்முடி கேஸில் இன்னும் அந்த ஆக்ஷனுக்குலாம் வரல. இப்போ இந்த கோர்ட்டு அந்த கோர்ட்டு வந்து தார்மீக ரீதியாக ஒரு கண்டனம் பண்ணியிருக்கு ஹைகோர்ட்டு. கோர்ட்டு வந்து தன்னுடைய கண்டனத்தை பதிவு பண்ணிட்டு இவர் எப்படி அமைச்சர் பதவியில் தொடர்வார்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கு. இப்போ செந்தில் பாலாஜி கேஸில் கேட்ட மாதிரி விலகியே ஆகணும் அப்படின்னு சொல்லலை. இதுக்கு அடுத்த தர வரலாம் அது. ஆனால் ஆட்சிக்கு ஒரு கெட்ட பேர் தொடர்ந்து வருது. ஏன்னா பொன்முடி கேஸை பல நாளாக விவாதிச்சுக்கிட்டு இருக்கோம். நமக்கு தெரிஞ்சு நம்மளுடைய எல்லா மீடியாக்களும் பேசுகிறாங்க. எல்லாரும் கேட்குற கேள்வி என்னன்னா, இவ்வளவு தவறு செஞ்ச ஒருத்தரை நீங்கள் தவறுன்னு ஒத்துக்கிட்டு உங்களுடைய கட்சி பதவியிலிருந்து விலக்கும்போது அமைச்சர் பதவியில் ஏன் தொடர வச்சிங்கன்னு நான் கேள்வி தொடர்ந்து வந்திருக்கு. இது அவங்க என்ன பண்ணியிருக்கலாம், அன்னைக்கு நீக்கும் போது சேர்ந்து அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கிருக்கலாம். இல்லை அவர் ராஜினாமா செய்ய சொல்லியிருக்கலாம். அப்படின்னா அரசுக்கு திமுக இவ்வளவு கெட்ட பேர் வந்திருக்காது. ஏன் இப்படின்னா எல்லாரும் கேட்ட கேள்வி என்னன்னா, நீங்கள் உங்களுடைய கட்சியில் இருப்பதற்கு அவருக்கு அந்த பதவியில் கட்சியில் துணை பொதுச் செயலாளர் என்ற பதவியை வைப்பதற்கு அவருக்கு தகுதி இல்லை நீக்கும் பொழுது மக்களுக்கு அவர் அமைச்சராக தொடர்வாரான்னு எல்லாருமே கேள்வி கேட்டாங்க. எதிர்கட்சிகள் கேள்வி கேட்டன, மக்கள்கிட்டயே ஒரு சாதாரணமாக கேள்வி வந்துருச்சு. எல்லா இதுலையும் நீ நிறைய இதெல்லாம் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இது உங்க தேவையில்லாம் எடுத்தது. அன்னைக்கே பண்ணியிருந்தீங்கன்னா தவறு செய்தால் நடவடிக்கை எடுத்தோன்னா இருக்கும், முற்றுப்புள்ளி வச்சிருக்கோம். அதுக்கு தொடர்ந்து திருப்பி கோர்ட்ல போய் நிக்கிற அளவுக்கு என்ன காரணம்னா, இவங்க அமைச்சர் பதவியில இருந்து அன்னைக்கு நீக்காதது மிகப்பெரிய தவறு. இத்தனை நாள் கழிச்சு நீக்கினதே கடும் விமர்சனத்துக்கு உட்பட்டதுதான் அது. இவ்வளவு பெரிய விஷயம் ஆக வேண்டியதாக மக்களோட, அதாவது செந்தில் பாலாஜி கேஸ்ல நீதிமன்றத்துக்கு மட்டும்தான் பிரச்சனை. நீதிமன்றம் ஜாமீனை ரத்து செய்வேன்னு சொல்லுச்சு. ஏன்னா அவர் மெரிட்டுக்காக நாங்கள் அவர் கொடுக்கல, நாங்கள் நன்னடத்தைக்காக கொடுக்கவில்லை. அவருக்கு நாங்கள் ஜாமீன் கொடுக்கும்போது அமைச்சர் பதவியில் அவர் இல்லை. ஜாமீன் கொடுத்த 2வது நாள் வெளியில் வந்து 2வது நாள் அமைச்சர் பதவி ஏற்றுக்கிறாரு. அப்போது நாங்கள் எங்ககிட்ட சொன்னது என்னன்னா, அமைச்சர் பதவியில் இருந்தால் அதிகார துஷ்பிரயோகம் எல்லா கேஸ்லையுமே நினைப்பாங்க. ஒரு பொறுப்பில் இருக்கார், அமைச்சர் பதவியில் இருக்காங்கன்னா அவங்க வந்து சாட்சிகளை பயமுறுத்தலாம். இவங்க பயமுறுத்தாட்டியுமே கூட சாட்சிகள் வந்து சொல்றதுக்கு தயங்கலாம். ஒரு அமைச்சர் இருக்காரு அப்படிங்கிறதுக்காக ஒரு பயப்படலாம். அதனால வந்து அவங்க கொடுத்தாங்க. அமைச்சர் பதவி இல்லைன்ற காரணத்தை காட்டி தான் அவங்க வாங்கினதே. அதுக்கு முன்பாக பொறுப்பில்லாத அமைச்சராக தொடர்ந்தாரு ஜெயிலேயே. ஆரம்ப காலத்தில் ரொம்ப நாள் தொடர்ந்து தனக்கு சிக்கல் ஜாமீன் கிடைக்காததுக்கு காரணமே நம்ம அமைச்சர் பதவியில் இருக்கணும்னு அப்புறம் தான் அவங்களுக்கு புரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அவர் ராஜினாமா பண்ணி அதுக்கப்புறம் அவர் அமைச்சராக இல்லைன்ற ஒரு காரணத்தினால, அதுவும் ஒரு வருடத்துக்கு மேலே சிறையில் இருக்காருன்ற காரணத்தினால நீதிபதிகள் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் அது என்ன வேணுன்னா அவங்கள ஜாமீன் கொடுத்தாரு, நீதிபதிகள் கொடுத்தது. இதை இவங்க தவறாக மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்கன்ற கோர்ட்டுக்கு கோவம் வந்தது. அதனால தான் அவங்க அன்னைக்கு சொன்ன வார்த்தை சொன்னாங்க, நாங்கள் கொடுக்கும்போது நீங்கள் அமைச்சராக இல்லை, வெளியில் வந்தோன்னா அமைச்சர் பதவி ஏற்றுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு அவங்க கேட்ட கேள்வி அது. அதனால் வேறு வழியே இல்லாமல் இன்றைக்கு செய்து தான் ஆக வேண்டிய ஜாமீன் கேன்சல் ஆயிரும். அந்த ஒரு நோக்கத்தில் தான் அவங்க வழி இல்லாமல் செய்தது. ஒரு நெருக்கடி, மிகப்பெரிய நெருக்கடி. அது வேறு வழியே இல்லை. இதையும் திமுக செய்த மிகப்பெரிய தவறு. அவர் ஜாமீன் இல்லைன்னு சொல்லி வெளில வந்தார். எதுக்கு நீங்கள் 2வது நாளே உங்களுக்கு நீங்கள் போஸ்டிங் கொடுக்குறீங்க? தியாகி வேற. அவர் 1 வருஷம் ஜெயிலில் செக் எடுத்த சம்பளம் ஜெயிலில் இருந்தாரா? அவர் பாரதியார் அவர் இல்லை ஒரு வஉசியா? கேள்வி வரும்ல, மக்களுக்கு கேள்வி வரும்ல எல்லாருக்கும். இந்த கேள்வி மக்களுக்கு பல பேருக்கு வந்திருக்கலாம். ஆனால் இந்த செந்தில் பாலாஜி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றம், நீதி, சட்டம் ஒன்றும் செய்ய முடியாத நிலைமை. பொன்முடியை பொறுத்தளவுக்கும் மக்கள் மனதிலேயே பல்வேறு கேள்வி வராங்க. முக்கியமா
அவங்களதான் இவர் ரொம்ப டார்கெட் பண்ணிட்டே மிகப்பெரிய இருந்தாரு. தவறு இவர் பண்ண தவறு, மகளிர் டார்கெட் பண்ணது 3 இஷ்யூல தொடர்ந்து. மகளிர் விடியல் அந்த பயணத்திலயும் டார்கெட் பண்ணாரு. ஓசி 1000 பஸ், ஆமா ஒரு நீங்க என்ன ஜாதின்னு கேட்டது, கேட்டது, நீ எனக்கு ஓட்டு போட்டியான்னு போட்டு போட்டு கேட்டது, கிழிச்சிங்களா கிழிச்சிங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டாரு. இந்த பேச்சுக்கள் எல்லாமே தொடர்ந்து வரும்போது பொதுமக்கள் கிட்ட பொன்முடிக்கு வந்து மிகப்பெரிய அதிருப்தி நிலை ஆரம்பிச்சிருச்சு. அதையும் திமுக ஆளும் மேலிடம் சரியாக உணரவில்லை முன்னால. இதுல இன்னொரு ஒரு உச்சகட்டமான ஒரு நிலை என்னன்னு பாத்தீங்கன்னா, கடந்த வாரத்துல அதை கூட நம்ம பேசியிருந்தோம், எல்லா மீடியாவும் பேசியிருந்தாங்க. வயசுக்கு மீறின ஒரு பேச்சு, எந்த அளவுக்கு பெண்களை கேவலமா பேச முடியும் ஒரு உதாரணத்தோட பேசியிருந்தார். அதுதான் அவருக்கான ஒரு கரும்புள்ளியா அமைஞ்சிருக்கு இந்த டைம்ல. அதான் அவர் பேசின பேச்சு ஒரு அவர் அமைச்சராக இருந்து பேசினாலோ சும்மாக பேசினாலோ தவறுதான். ஆனா அமைச்சராக இருந்து பேசக்கூடிய அமைச்சருக்கு பேசுறதுக்கு ஒரு தகுதி இருக்குல்ல, என்னென்ன பேசணும்ன்றது. மீடியா இருக்காங்க, அதுக்கு லேடிஸ் இருக்காங்க, என்ன பேசணும்னு ஒரு வரம்புன்னு இருக்கு இல்லையா, இதுதான் பேசணும் அதுதான் பேசணும். இது ஒரு அதாவது இது ஒரு சாராய கடைன்னு சொல்லலாம், தப்பு கிடையாது. ஒரு சாராய கடைக்குள்ள 2 பேர் பேசிக்கிறது இல்லையா, அந்த பாஷை அது வந்து போதையில பேசுறாங்க, தெளிஞ்ச பிறகு அவங்க அதுதான் அந்த பாஷை இது. அது எவ்வளவு தவறோ அவ்வளவு தவறு இது அப்படிங்கிறத மக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் திமுக தலைமை உணராம, இப்போ செந்தில் பாலாஜி கேஸ் வந்ததுக்கு அப்புறம் அடுத்து பொன்முடிக்கு இந்த சிக்கல் வரும் அப்படின்னு அவங்க தெரிஞ்சதுனால அவங்க நினைச்சு வழி இல்லாத 2 பேரும் அமைச்சரவையிலிருந்து இல்லை. இப்ப மனோ தங்கராஜுக்கு திருப்பி பால்வளம் பால்வளத்துறை அமைச்சர், ஆனா இன்னும் கன்ஃபார்ம் ஆகலன்னு இல்ல, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு அவங்களுக்கு இது அநேகமாக ஆயிருக்கும். அந்த மாதிரி பொசிஷன் இருக்கு. அப்படிங்கும் பொழுது இன்னொன்னா திமுக தலைமை மக்களுடைய அதிருப்தியை இன்னும் புரிந்து கொள்ளவில்லை அப்படிங்கிறது உண்மைதான். ஏன் தெரியுமா, அதான் இந்த பொன்முடி இஷ்யூலையே இத்தனை நாள் நீங்க அவரை ஏன் காப்பாற்றணும்? அதுதான் எப்ப நீங்க மக்களுக்கு அதிருப்தி ஆயிடுச்சோ நீங்க அப்பவே தலைமை முடிச்சுக்காத ஒரு மிகப்பெரிய விளைவு இது. திமுக அன்னைக்கே செய்திருந்துச்சுன்னா இவ்வளவு விஷயம் தேவையில்லை, இவ்வளவு பேர் நம்ம கவர்மெண்ட்டை பத்தி இவ்வளவு தப்பா பேச மாட்டாங்க, அவசியம் இல்லை. இது கவர்மெண்ட்டை பத்தி பேசுறது திமுக தலைமை எடுத்திருக்க வேண்டிய நடவடிக்கை. இது அன்றே செய்திருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. இன்றைக்கு வந்து கடைசியா வந்து நீதிமன்றம் தான் இதை ஒரு தலையில குட்டு வைக்கணும் அப்படின்னு இருந்ததுன்னா ஏத்துக்க வேண்டிய ஒரு வழி இல்லாம போச்சு. இப்போ இந்த அமைச்சர் பதவி வந்து மற்ற அமைச்சர்களுக்கு வந்துட்டு கூடுதலா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதை பத்தி உங்களுடைய கருத்து? ஆமா, சிவசங்கருக்கு கொடுத்துருக்காங்க, முத்துசாமிக்கு பழையபடி வந்து மதுவிலக்கு அவருக்கு கொடுத்துருக்காங்க, அப்புறம் ராஜகண்ணப்பன் வனத்துறை கூடுதலாக கொடுத்துருக்காங்க, இவர் கூடுதலாக கொடுத்துருக்காங்க. முத்துசாமிக்கு தான் கொடுத்துருக்காங்க மதுவிலக்கு, அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. இவங்க என்ன கொடுத்தாலும் அந்த பாட்டிலுக்கு 10 ரூபான்றது மக்களுடைய பேச்சில் மாற போறதில்லை. நீ சொன்னோம்ல, அது மாதிரி தான் அசம்பிளிலே அவர் பேசுறாரு, எல்லாருக்கும் தெரியுது, இது ஊருக்கே தெரியுது. ஆனால் நீங்கள் டாஸ்மாகில் இருக்கிற இவங்ககிட்டலாம் யாராவது இவங்க இருக்காங்க இல்லையா, அதிகாரிகள் யார்ட்டே கேளுங்களேன், அப்படியா எங்கே நடக்குது? இவரே சொன்னார் ஒரு ப்ரெஸ் மீட்ல, ஏதாவது ஒரு சில இடங்கள் நடக்கும். ஆனால் அவர் நிருபர் கேட்டார், என் கூட வரீங்களான்னு கேட்டார். ஒவ்வொரு கடையா சரி இவரோட போறோம்னு வச்சுக்கோங்களேன், இவரை பார்த்தோன்னா காசு வாங்குவாங்க எக்ஸ்ட்ரா, இல்லை இவருக்கு தெரியாமல் இருக்குமா? எந்த கடையில் என்ன தில்லு முள்ளுன்னு இவங்களுக்கு தெரியாமல் நடக்குமா? தெரிஞ்சேதான் அதிகாரிகளுக்கும் இவங்க அமைச்சர்களுக்கும் தெரியாமல் அது நடக்குதுன்னு சொன்னால் நம்மளை ஏமாத்திக்கிறோம்னு அர்த்தம். ஏன்னா இன்னைக்கு டாஸ்மாக் மேலே திருப்பி அன்னைக்கு கோர்ட்டு சொல்லிடுச்சுல, நீங்கள் தொடர்ந்து சோதனை நடத்தலாம்னு. அப்போ இவங்களுக்கு மேலும் அடிக்கு மேல் அடி. இந்த அடியை இவங்க நிவர்த்தி செய்யணும்னா ஆரம்பத்திலே இதெல்லாம் செய்யணும். ஏன்னா நீங்களும் இப்போ இன்னும் 2026 இன்னும் 1 வருஷம் முழுசா கூட இல்லை. அடுத்த மேலாம் எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகிடும். அடுத்த ஏப்ரல் லாஸ்ட் வந்துருச்சு இல்லையா, பிப்ரவரி மார்ச்லேருந்தே இவங்களால் எதுவும் செய்ய முடியாது. எல்லாமே ஆர்டருக்கு எலெக்ஷன் கமிஷன் இதில் வந்துடும், கண்ட்ரோலில் வந்துடும், டேட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க, டேட்லாம் அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்காக தான் அவசரமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கெலாம் வந்து அரசு அதிகாரிகள், அரசு அலுவலர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு பயங்கர சலுகை அள்ளி 9 இது அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. 110 விதியின் கீழே ரொம்ப குறைந்தது இருந்தால் 5 லட்சம் இது முன்பணம். அதாவது திருமணத்துக்கான முன்பணம் வந்து முன்னெல்லாம் லேடிஸ்க்கு வந்துட்டு 10,000, ஜென்ஸ்க்கு வந்து 6,000 அப்படிங்குது. அது 5 லட்சம் ஆக்கிட்டாங்க. 5 லட்சமா அப்படியே மாத்திட்டாரு. அவங்க பசங்களோட படிப்பு கல்விக்காக வந்துட்டு ஊக்கத்தொகை மாதிரி கொடுக்குறோம், எல்லாருக்கும் 1 லட்சம் 50,000ன்ற மாதிரி அறிவிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா அதான் நிறைய அமௌண்ட், நிறைய ஸ்கீம். சரண்டர்ன்றது வந்து ஒரு 15 நாள் வரைக்கும் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் விடுப்பு எடுத்தாங்க. விடுப்பு எடுக்கலை அப்படின்னா அதுக்கான அமௌண்ட்டை கிளைம் பண்ணிக்கலாம்.
இப்போ நீங்கள் லீவு 15 நாள் லீவு எடுத்துட்டீங்கன்னா கிடையாது. இது வரைக்கும் இந்த ஸ்கீம் ஏற்கனவே இருந்தது, நடுவில் வந்து தடை பண்ணியிருந்தாங்க, கொரோனா டயத்தில் பண்ணியிருந்தது, திருப்பி ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஆண்டு மணி நடைமுறைன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே ஒரு தேர்தலை மனசில் வச்சு தான் அப்படி எல்லாருக்கும் ஓடாதா? ஏன்னா அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களோட ஆதரவு என்றைக்குமே திமுக தான் இருக்கும். இல்லை திமுக தான் இருக்கும், ஆரம்ப காலத்துலேருந்து நமக்கு தெரியும். அரசு கலைஞர் ஐயா காலத்துலேருந்தே அப்படிதான் இருக்கு அரசு ஊழியர்கள். ஆனால் இப்போ நடுவில் மிகப்பெரிய ஒரு அதிருப்தி அவங்க மேலே இருந்தது. அதை சரி செய்யறதுக்காக இன்னைக்கு 110வது விதியின் கீழே வரிசையாக ஒரு 9 அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காரு. அது பயங்கர சந்தோஷத்தில் நிரப்பி இருக்கு அரசு ஊழியர்கள், முக்கியமாக அந்த டீச்சர்ஸ் எல்லாருமே. அது என்னன்றது முழுசாக தெரியல. நம்ம அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு, ஒவ்வொரு சங்கங்களும் சொல்லிட்டு இருக்காங்க இது நாங்கள் எதிர்பார்த்த இது கிடையாது. ஏன்னா பழைய ஓய்வூதிய திட்டம்லாம் இன்னும் செயல்படுத்தல, குழு போடுறேன்னு இருக்காங்க. குழு இல்லாமல் இனிமேல் இப்போ செப்டம்பர் மாதத்தில் குழு போட்டு எப்போ அறிக்கை தாக்கல் பண்ணி 4.5 வருஷம் விட்டாங்க. ஆமாம், இப்போ லாஸ்ட் நேரத்தில் இதெல்லாம் வந்து சிக்கல்கள் இருக்குது. ஆனாலும் அரசு ஊழியர்களுக்கான அறிவிப்புகள் எதுக்கு அப்படின்னா தேர்தல் அவங்க தான் வேலை பார்க்கணும். நீங்கள் என்ன எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோலில் இருந்தாலும் அங்கே வேலை பார்க்கக்கூடியவங்க அரசு ஊழியர்கள் தான், ஆசிரியர்கள் தான். அவங்க தான் நீங்கள் இதில் போய் உட்கார போகிறாங்க. அப்படிங்கிறதுனால எந்த விதமான இதுவும் கிடையாது அப்படிங்கிறதுல இருக்குது. இவங்களுக்கு என்ன மேட்டர்னா எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ எலெக்ஷனை நீங்கள் வந்து மனசில் வச்சுட்டு சில இது பண்ணியிருக்காங்க. அதான் இது எந்த அளவுக்கு அவர்களுக்கு சரி வரும் அப்படிங்கிறது நமக்கு இன்னும் தெரியல. ஒருவேளை இப்படி கூட இருக்கலாம் சார். இப்போ நீங்க 4.5 வருஷம் ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு முடிஞ்சிருச்சு இல்லையா ஆட்சி காலத்துல, அந்த டைம்ல ஆரம்பத்திலேயே கொடுத்துருந்தா நம்ம மக்கள் மறந்துடுவாங்கல்ல, மறதி அதிகம்ன்றதுனால அந்த கடைசி நேரத்துல சலுகைகள்லாம் கொடுத்து அதான் அதுக்கு லாஸ்ட் நேரத்தில் அவங்களுக்காக பண்ணியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு அவங்க நம்புறாங்க தெரியல. பல்வேறு சங்கங்கள் பல்வேறு விஷயம் பேசிட்டு இருக்காங்க. நான் காலையில் ஃப்ளாஷ் நியூஸ்லாம் பார்த்தேன். காலைல பார்க்கும்போது முழுதாக மனதார ஒத்துக்கிட்டாங்களான்னு தெரியல. ஒரு சில சங்கங்கள் வரவேற்றிருக்காங்க, ஒரு சில சங்கங்கள் வரவேற்கலாம் எதிர்பார்த்தது வேறன்றாங்க. இனிமேல் அவங்களுடைய நிலைமை என்னன்னு பேசினா தான் என்னன்னு தெரியும். சார் இப்போ இதுக்கிடையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கோவையில் ஒரு மீட்டிங்கில் வந்துட்டு பேசியிருந்தாங்க. திரு எடப்பாடி ஐயா அதிமுக ஆட்சி அவங்கள பற்றி பேசினாங்க. என்னென்னா நாங்கள் இந்த ஜென்மத்தில் பிஜேபியோட கூட்டணி நாங்கள் வச்சுக்க மாட்டோம். ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி அவர் சொல்லியிருக்காரு. அதான் பிஜேபி கூட எந்த ஜென்மத்திலையும் நாங்கள் கூட்டணி வச்சுக்க மாட்டோம், அவங்க கட்சியோட நாங்கள் சேர மாட்டோம் அப்படின்னு சொன்னவர் ஒரே ஒரு ரெய்டு தான் நடந்தது, அதுக்குள்ளே பிஜேபி கூட கூட்டணி வச்சுக்கிட்டாருன்னு திரு உதயநிதி ஸ்டாலின் வந்து சொல்லியிருக்காரு. சொன்ன வார்த்தையை வந்து தவறிட்டாரு அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவருங்க சொல்லியிருக்காங்க. இனி காங்கிரஸோடு ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாது அப்படின்னு சொன்னார். கூடா நட்பு கேடாய் முடியும் அப்படின்னு சொன்னார் கலைஞர் வந்து கருணாநிதி அவர்கள். காங்கிரஸ் இனிய ஜென்மத்திலும் ஒரு உறவு கிடையாது. இப்போ யாரோட இருக்கீங்க? காங்கிரஸோட இருக்காங்க. 2009 மே மாதம் ஈழப்படுகொலை நடந்ததுக்கு பின்னால் வைகோ சொன்னார், இன துரோகி கருணாநிதி அவர்கள் திமுக மாதிரி கட்சியோட வாழ்க்கையில் நான் இணைய முடியுமான்னு கேட்டார். இப்போ எங்கே இருக்காரு? 2001 விடுதலை சிறுத்தைகள்லேருந்து திருமாவளவன் எதில் ஜெயிச்சாரு? அதிமுக ஜெயிச்சு எங்கே இருக்காரு? பாமக அதுக்கு முன்னால் எங்கே இருந்து இப்போ எங்கே இருக்கும்? இதுக்கு முன்னால் எங்கே இருந்தாங்க? இவங்க எல்லாரும் செய்கிறது தப்புல இவர் உடனே எடப்பாடி அதிமுகவும் எடப்பாடின்னு சொன்னது தப்புன்னா அப்போ நீங்கள் செஞ்சது எல்லாமே அரசியல். இவங்களே இன்னொரு வார்த்தையை சொல்லுவாங்க, அரசியலில் நிரந்தர எதிரியும் கிடையாது நண்பனும் கிடையாதுனாங்க. அது எல்லாருக்கும் தானே பொருந்தும். இப்போ திருப்பி எல்லாம் பழைய பேப்பர்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க, யாருமே பேச முடியாதுங்க. இதில் இன்னொன்று, இந்த முந்திலாம் எம்ஜிஆர் காலத்துலலாம் பச்சை குத்திக்குவாங்க கையில் கட்சி யாரை பிடிக்குதோ அவங்களோட சின்னத்தை. அவன் திருப்பி டிஎம்கேல வந்து சேர்ந்துருவாங்க. டிஎம்கேல சேர்ந்து அழிக்கவும் முடியாது பச்சை குத்துனதப்ப. அதை மறைக்கிறதுக்கு அவங்க படுற பாடு நமக்கு தான் தெரியும் என்னன்ட்டு. நாஞ்சில் மனோகரெல்லாம் ஆமாம் பச்சை குத்திருந்தாரு. அப்போ எம்ஜிஆர் என்ன சொல்லிட்டாரு, எல்லாரும் பச்சை குத்தணும்ட்டாரு. விசுவாசிகளும் பச்சை அவங்களுக்குள்ள ஆர்டர் எல்லாருக்குமே தெரியும். அது எல்லாரும் பச்சை குத்துனாங்க. பச்சை குத்துனா திடீர்னு சண்டையில் திருப்பி டிஎம்கேல வந்து சேராங்க. பச்சையை அழிக்க முடியல. அதுக்கு என்ன செய்ய முடியும்? இவங்கெல்லாம் இந்த வாக்குகளெல்லாம் பற்றி அரசியல்வாதிகள் யாரும் பேசுறதுக்கான எந்த விதமான தகுதியும் கிடையாது. ரொம்ப நன்றி சார். பலவிதமான சந்தேகங்கள் மக்களுக்கு இருந்தது, நீங்கள் ரொம்ப தெளிவாக பேசியிருக்கீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. வணக்கம்.